இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்கு மாயா? பரவாயில்ல சீனு. மாயா 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 என்ன கடைக்கு போயிட்டு வரேன்னுட்டு போனவங்க ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? பாட்டி, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்ன? மாயா, அந்த ஸ்ருதி போன் எடுக்கலன்னு சொன்னல, அதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்ற? இன்னைக்கு நாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஸ்ருதியும் அவங்க அம்மாவையும் அந்த அருந்ததி கார்ல ஏத்திட்டு போனா. என்ன ஸ்ருதி மாயா டான்ஸ் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு இல்ல? அவளை எதுக்கு அந்த அருந்ததி கூட்டிட்டு போகணும்? அத்த, நாங்க ரெண்டு பேரும் அவ பின்னாடியே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எதுக்குன்னு தெரிஞ்சது. ஏய், எதுக்கு கதிர்? அந்த அருந்ததி ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் கொடுத்து போட்டியில இருந்தும் ஏன் உன்னோட டான்ஸ் ஸ்கூல்ல இருந்தும் விலகிக்க சொல்லி மிரட்டுனா. இதுல 2 lakhs இருக்கு, இத வச்சுக்கோங்க. இவ மாயாவோட டான்ஸ் கிளாஸ்ல ஆடக்கூடாது. அவங்க டான்ஸை தாண்டி தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் பொண்ணோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த மாயா காப்பாத்திட்டா திரும்பவும் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்காதுன்னு நிச்சயம் இல்லைல்ல? சரி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறோம். ச்சே, இவெல்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு? நாட்டிய கலைங்கிறது சிவனுக்கு உரியது. இப்படி ஒரு கலைய கத்துக்கிட்டு அவளால எப்படி இவ்வளோ கீழ்த்தரமா இறங்க முடிஞ்சது? மாயா, அவ அது மட்டும் பண்ணல. அவ பேசினதெல்லாம் பாக்குறப்போ ஸ்ருதி ஆக்சிடென்ட் பண்ணது கூட அவ வேலையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு.